நீங்க உங்க சாவ 7 தடவை நேருக்கு நேரா பார்த்து தப்பிச்சிருக்கீங்களா? அப்படி தப்பிச்சவரோட கதை தான் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். ஃபைனல் ட்விஸ்ட் ரொம்ப ஒர்த். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு நம்ம மார்க்கஸ் ட்ரெயினிங் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1962ல எல்லாரும் மாதிரியே ஜாலியா இவரும் ட்ரெயின்ல போயிட்டே இருந்தாரு. அந்த ட்ரெயின் எதிர்பாராத விதமா பக்கத்துல இருந்த ஆத்துல விழுந்துருச்சு. அவர் கூடவே சேர்ந்த 17 பேர் இறந்தாங்க. அவரு மட்டும் தப்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்த வருஷமே ட்ரெயின்ல போனா நமக்கு இப்படி ஆகுதுன்னு அவர் ஃபிளைட்ல போனாரு. திடீர்னு அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆயிருது. அவரு மட்டும் தப்பிச்சு கீழே விழுந்துட்டாரு. நல்ல வேலையா அவர் வைக்கோல்ல விழுந்துட்டாரு. ஃபிளைட்ல போன மத்தவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. 1966ல ட்ரெயின்ல போனதா இப்படி ஆகுது, ஃபிளைட்ல போனதா இப்படி ஆகுதுன்னு பஸ்ல போயிருக்காரு. பாவம் அந்த பஸ் கூட பக்கத்துல இருந்த ரிவர்ல விழுந்துச்சு. அவர் கூட போன எல்லாருமே இறந்துட்டாங்க. அவர் மட்டும் இந்த தடவை தப்பிச்சிட்டாரு. 1970ல ட்ரெயின், ஃபிளைட், பஸ் இதெல்லாம் போனதான் நமக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொந்தமா ஒரு கார் வாங்கினாரு. அந்த காருக்கு பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பெட்ரோல் பம்புக்கு போயிருக்காரு. சின்ன பிளாஸ்ட்னால அந்த கார் வந்து வெடிச்சிருது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. 1973ல அவரோட சொந்த கார்ல போயிட்டு இருக்கும்போது பேட்டரியில ஏற்பட்ட ஒரு சின்ன கோளாறுனால பேட்டரி மூலியமா அந்த கார் வந்து பிளாஸ்ட் ஆயிடுது. இங்கேயும் எஸ்கேப் ஆயிருக்காரு அந்த மனுஷன். அடுத்து 1995 ஜாலியா மனுஷன் ஹில் ஸ்டேஷன் போயிருக்காரு. அந்த திருப்பு தெரியாம திருப்பும் போது ஆப்போசிட் ஒரு வண்டி வருது. இவரால கண்ட்ரோல் பண்ண முடியாம நேரா கிளிஃப்ல இருந்து கீழே விழுந்துறாரு. அங்கிருந்த மரக்கலையில அவரோட சட்டை மாட்டி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்காரு. இது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால அவர் நடந்து போகும்போது அவர் மேல ஒரு ட்ரக் கூட ஏறி அப்ப கூட தப்பிச்சிருக்காரு. இந்த மனுஷன் பேர் தான் ஃப்ரானோ செலிக். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல இந்த ஆளு 5 கல்யாணம் பண்ணியிருக்காரு. தன்னோட 77வது வயசு பிறந்த நாள் அப்போ ஒரு லாட்டரி வாங்கியிருக்காரு. அந்த லாட்டரியில அவருக்கு $1 மில்லியன் பரிசா கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டோரியில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, லைஃப் எப்ப ட்விஸ்ட் கொடுக்குன்னு யாருக்குமே தெரியாது. நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ பெருசா எதையுமே எதிர்பார்க்காம போய்கிட்டே இருங்க. வெற்றி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னமும் 2025 பத்தி புறம்பாம 2026 சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.